ஆர்வமாகின்றது கேள்வி கணைகள் தோப்பட செல்வி நித்யானந்தன் அவர்கள் வணக்கம் பாருங்கள் செல்வி நித்யானந்தனே. வணக்கம் வாணிமோகன் அவர்களுக்கும் வணக்கம் அன்பு உறவுகளுக்கும் காலை வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் மற்றும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும். இன்றைய தினம் கேள்விக்கணை வாரம் 617 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சமூக ஒருங்கி சபை வலியுறுத்தும் ஆண்டாக 2025 குழந்தைகளின் சிறப்பு குழந்தைகளின் அழகிய சிறப்பு குழந்தைகளின் இல்ல 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 என்ன மாதம் இப்ப வைகாசி மாதம். அதுக்கு என்ன போட்டுருக்கு மற்ற மாதம் என்ன போடல போடல என்ன போட்டாச்சு நேற்று ஆரம்பிச்சிட்டாரு வரையிலே இதுல போய் இல்லையே வாணி இல்லை இருக்கும் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு மாதம் தானே வாரது மே மாதம் அது இதுல காணியில் போட இல்லையவர் இல்லை போட்டிருக்கிறேன் என்ன இது போட்டிருந்தேன் சும்மா உழைப்பாளர் தினம் தானே. சரி நேற்று உழைப்பாளர் தினம் இன்றைக்கு கலைப்பாளர் தினம் வந்து போடுவோம். அப்படி போடையில அது விளையாட்டா போயிடும் இதுல போட்டதா தெரியல. உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிக்கும் சிறப்பு சாந்தினி போட்டிருக்கிற நன்றி நன்றி சாந்தினி. உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிக்கும் சிறப்பு மாதம். மீண்டும் இந்த மாதம் உழைப்பின் மகத்துவத்தை ஊக்குவிக்கும் சிறப்பு மாதமாக இருக்கின்றது. 2ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. கேள்விக்கணை வாரம் 617 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஜெசி இணைந்திருக்கிறார், நகுலவதி இணைந்திருக்கிறீங்க, பத்மினி இணைந்திருக்கிறீங்க, சரோஜினி அக்கா, ஜெயா அக்கா, சிவமணியும் இணைந்திருக்கிறார். ஓகே இணைந்து கொள்ளும் நேயர்கள் வேகமாக நீங்கள் இணைந்து கொண்டீர்கள் என்றால் அடுத்த நிகழ்வையும் ஆரம்பிச்சு கொள்ளலாம். ஜெசிதான் ஒரு நிமிஷம் பொறுங்கோன்னு சொல்லிட்டு ஓடுனவர் வாணி. செல்வியக்கா நான் இணைஞ்சிட்டேன். நன்றி. இணைஞ்சிட்டீங்களா? ஓகே ஓகே பே வந்துட்டு இருக்குது. ஆமா ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். ஓகே ஓகே நாங்கள் இப்பொழுது கேள்விகளை ஆரம்பித்துக் கொள்வோம். வளமை போல உங்களுக்கான கேள்விகள். நேவி சக்காவும் இணைந்திருக்கிறார், வாணி நீங்களும் இணைஞ்சிருக்கிறீர்கள். இறுதியான கேள்விகளுக்கும் எல்லாம் 10 செகண்டுகள், மற்ற கேள்விகளுக்கும் 10 செகண்டுகள் தான். வேகம் விவேகமாக இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வருகின்றது. திருக்குறளை முடித்து வையுங்கள். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல. இதுல திருக்குறள்களே நீங்கள் முடிவுகளை வடிவ பார்த்தீர்கள் என்றால் சிலதுகளுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறது வாய். பிற என்பது புறமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற. இரண்டாவது, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப இயல் செயல் செயல். செயல் என்பது சரியானது. இனம் இனத்தோட மிகுதியை நீங்கள் முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இடிந்த மண் போல வெள்ளாடு தன்னோட இனம் கழுவும். இனம் இனத்தோட வெள்ளாடு தன்னோட.
ஈசல் பொறுக்கி பேசவும் அறியான் மாண்டதே சேனை வேட்டை ஆடும். ஈசல் பொறுக்கி பேசவும் அறியான். உறவு எதிர்ச்சொல் பகை. சரி அல்ல தவறு, அதில் நீங்கள் வேகமாக போட்டீர்கள் என்றால் சரி. சரி என்பது சரியானது. தோராயமாக சரியாக, ஏற்கனவே வந்த சொற்கள் தான். சரியானது. வீரன் கோழை. எதிர்ச்சொற்கள் வீரன் கோழை, அது சரி. ஒத்த சொல், இப்பொழுது ஒத்த சொல். கருப்பு பஞ்சம் அல்லது கருப்பு என்றாலும் சரி. இதை விட இன்னும் ஒரு சொல்லி இதுல இருக்கிறதுல பாருங்க. கருப்பு பஞ்சம் உங்களுக்கானது காணார் மற்ற கருப்பு கோபம் குற்றம் பிறவி. இந்த டூனா ரூனா வித்தியாசத்தை பார்த்துங்களோட சரி. குற்றம் என்பதுக்கு ஒரு சொல் கருப்பு. கோபமும் சரியானதுதான். 2 பேர் கோபம் போட்டுக்கிறீங்கள், அதுவும் சரியான சொற்தான். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆன் என்றால் பசு. இப்ப உங்களுக்கானது 3 சொல்லி என்னன்னா ஆடவன் ஆட்சி துணை. ஆடவன் என்பது சரியானது. உலக ஆஸ்மா தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 3ஆம் தேதி 5ஆம் மாசமா, 4ஆம் தேதி 5ஆம் மாசமா, 2ஆம் தேதி? அது 3ஆம் தேதி. நாளைய தினம் உலக ஆஸ்மா தினம். சிவானி, நகுலவதி, சிவமணி, தியாக்கா, நேவிசக்கா, சரோஜினியக்கா, பத்மினி, சாந்தினி, பத்மினி. ஓ, சர்வதேச தீயணைப்பு வீரர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இந்த மாசத்துக்கான இதுகள் தான். 3ஆம் தேதியா, 4ஆம் தேதியா, 5ஆம் தேதியா? 4ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சர்வதேச தாதிகள் நாள் 5, 4, 3. அது 5ஆம் தேதி சர்வதேச தாதிகள் தினம். உலகில் இத்தினம் கொண்டாடப்பட்டது, இந்த ஆண்டு ஆரம்பத்தில் கொண்டாடப்பட்டது தாதிகள் தினம். 1990 91 92 91 இருந்துதான் கொண்டாடப்பட்டது. உலக பத்திரிகை சுதந்திர தினம் நாளைக்கா? சனிக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமையா, திங்கட்கிழமையா? 3ஆம் தேதி. நாளைய தினம் உலக பத்திரிகை சுதந்திர தினம். இப்பொழுது இதுல நீங்கள் என்ன நீரை குடித்தான், அதில் என்ன இரட்டை சொல்லுகள் வர்றத பாருங்கள். தடக் தடக் மடக் மடக் கொட கொட. தண்ணீரை குடித்தான், மடக் மடக்கன்றது சரியானது. என வேலையை செய். இது உங்களுக்கு வேகம்தான். நீங்கள்
பதில் தெரிஞ்சா கடாரண்டு போட்டீங்களா கூட புள்ளிகள் மாற்றம் ஏற்படும். ஓ, மழு மழு முதல் எழுத்து மானாவா? மானா விளையில மானா மழமழ பல பல. மழு மழு மழ மழ என்பது சரியானது. அனுபவம் எதுக்கான ஒத்த சொல் என்ன? அனுபவம் இசைவு, பட்டறிவு, கீழான. அனுபவத்துக்கான ஒரு சொல், ஒத்த சொல் பட்டறிவு. அக்கிரமம் முறைகேடு, மனக்குறை, வேண்டாதது. அக்கிரமம் முறைகேடு. சரணாகதி அடைக்கலம். நிரூபி மெய்ப்பி, நிறுவு, நயம். மெய்ப்பி நிறுவு இரண்டுமே சரியானதுதான். நிரூபிப்பதும் சரி, அதுக்கான ஒத்த சொல் மெய்க்கு என்றதும் சரி, நிறுவு என்பதும் சரியானது. ஜெசி, நகுலவதி, நேவிசக்கா, வாணி, சிவமணி, சரோஜினி அக்கா, சாந்தினி, லோஜினி இப்போ நெஞ்சிருக்கிறார். ஓகே, பாகிஸ்தான் பற்றி இன்றைக்கு 2-3 கேள்வி. கடந்த வாரம் அங்கோலா இருந்தது. இதனுடைய தலைநகரம் இஸ்லாமாபாத், கராச்சி, லாகூர். இஸ்லாமாபாத் என்பது சரியானது. லாகூர் பாகிஸ்தானின் எத்தனையாவது பெரிய நகராகும்? 1, 2, 3. லாகூர் இத்தனையாவது பெரிய நகர்? 2வது பெரிய நகர். 10 பேரும் போட்டிருக்கிறீர்கள். இது முகாலயரின் என்னவென்று அழைக்கப்படுகிறது? முகாலயர் காலத்துல இந்த பாகிஸ்தான்ல அந்த நகரத்தை எப்படி அழைத்தார்கள்? பாரசீக வனம், பேரரசு வனம், நந்தவனம். நந்தவனம் என்று அழைத்தார். சிறப்பு பெயர் இப்பொழுது வருகிறது. முத்து நகர் இந்தியாவினுடைய சில இடங்கள் ஏற்கனவே தந்ததுதான். முத்து நகர் என்பது காஞ்சிபுரம், மதுரை, தூத்துக்குடி. முத்துக்கு பெயர் போன இடம் தூத்துக்குடி என்பது சரியானது. கோயில் நகரம் இதில் வரும் 5, 4 இருக்கிறது. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். கனதரம் தந்திருக்கிறேன், ஞாபகப்படுத்துங்கோ. தஞ்சாவூர், சிவகாசி, காஞ்சிபுரம். கோயில் நகரம் காஞ்சிபுரம். நாஞ்சில் நாகர்கோவில், கரூர், திருச்சிராப்பள்ளி. நாஞ்சில் நாகர்கோவில். யானைக்கான ஒரு ஒத்த சொல். கரம், களவம், அம்பு. கரம், களவம். களவம் என்பது யானை. கூனா என்ற ஒரு ஒத்த சொல். கூனா என்ற ஒரு சொல்லுக்கான ஒத்த சொல். இது தெரிஞ்ச சொற்கள் தான். அழகு, பூமி, நுட்பம். பூமி என்பது சரியானது.
நூவண்ணா நூ மென்மை எள் கப்பல். எள் என்பதற்கான ஒரு ஒத்த சொல் நூவண்ணா. 30வது நே என்ன? நேசம் ஏவுதல் மசி நே நேசம். சிவமணி நவலவதி வாணி சரோஜினிகா சாந்தினி 31. ஒளியில் உள்ள நிறங்கள் எத்தனை? ஒளியில் வெளிச்சத்தில் ஒளி 5 6 7 7. உலகின் முதலாவது அதிகாரப்பூர்வ ஒட்டக்கூடிய தபால் தலை பென்னி பிளாக் வந்து எந்த நாடு வெளியிட்டது? 1840ஆம் ஆண்டு. இது ஐக்கிய ராஜ்யமா, ஐக்கிய அமெரிக்காவா, கியூபாவா? பென்னி முத்திரை என்று சொல்லுவோம். ஐக்கிய ராஜ்யம் என்பது சரியானது. இங்கிலாந்து தான் வெளியிட்ட முதல். ஆசிரியர் நாள் ஈரானில் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 6ஆம் தேதி 5ஆம் மாசமா, 5ஆம் தேதியா, 4ஆம் தேதியா? 6ஆம் தேதி 5ஆம் மாசம் கொண்டாடப்படுவதுதான் ஈரானில். உலக பத்திரிகை சுதந்திர நாள் 3 2 4. 3ஆம் தேதி நாளைய தினம் உலக பத்திரிகை சுதந்திரம். உலக வரலாற்றில் அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கி இருந்தவர்கள் எந்த நாட்டவர்கள்? உலக வரலாற்றிலே இது கேள்வி வேறு விதமாக உங்களுக்கு தந்திருந்தேன். ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா. ஒரு தடவை நான் உங்களோட கேள்வியில் கேட்டேன். அமெரிக்கா என்பது சரியானது. இதில் சுனிதா வில்லியம் அவர்கள் எத்தனை நாள் தங்கியிருந்தார்? 609, 672, 670. 609 நாட்கள். இப்ப இதுக்கான தமிழ் சொல் பாருங்க. கிளினிக் என்பது மருத்துவ விடுதி. வேற்றுமொழி சொல். சரியா தவறா? கிளினிக். சரி. என்டர்பிரைசஸ் என்று சொல்லுவீனம். இதுக்கான தமிழ் முனைவகம். இது சரியா தவறா? என்டர்பிரைசஸ். சரியானது. கார்மென்ஸ் என்று சொல்வார்கள். உடைவகை. கார்மென்ஸ் என்று சொல்வார்கள். கார்மென்ஸ் என்றது கார்மெண்டஸ் என்று வரும். இது சரியானது. நர்சிங் ஹோம் நலம் பேணகம். நர்சிங் ஹோம் என்று சொல்லுவார்கள். நலம் பேணகம் என்பது சரி தவறு? அது சரியானது. 10 பேரும் சரியா போட்டு வாழ்த்து. வாணி 2வது, பிரியாக்கா, நவலவதி, ஜெய்சி, ஓகே, நான் சாந்தினி.
நைஜீரியாவில் 630 முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களால் கொல்லப்பட்டனர். இது எந்த ஆண்டு நடைபெற்றது? இது வரலாற்றில் இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வு. 2004, 5, 6. இது இந்த மாசம் இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வு. 2004ஆம் ஆண்டு என்பது சரியானது. ஹிட்லர் தொழிற்சங்கங்களை தடை செய்தவர் இந்த ஆண்டு? ஹிட்லர் 1935, 33, 37 இல்லையா? ஹிட்லர் தொழிற்சங்கங்களை தடை செய்தவர் 1933 என்பது சரியானது. குறுங்கோள் புளூட்டோவின் பெயர் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஒரு சின்ன கோள் ஒன்று, புளூட்டோவின் பெயர் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது 1930ஆம் ஆண்டா, 35ஆம் ஆண்டா, 40ஆம் ஆண்டா? 1930 என்பது சரியானது. 4 பேர் போட்டு. ஓ பலே. பல 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 பலே. 2765 புள்ளிகளுடன் வாணிமோகன் அவர்கள் முதலாவதாக இருக்கிறீர்கள். ஜியாக்கா 2512 புள்ளிகளுடன் ஜியாக்கா. நேவிசக்கா வாழ்த்துக்கள் 2257 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். சிவமணி அவர்கள் சிவமணி அவர்கள் 2245 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். நகுலவதி அவர்கள் 2197 புள்ளிகளை பெற்றுகிறீர்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பத்மினி அவர்கள் 2196 புள்ளிகளை பெற்றுகிறீர்கள். மிக மேல் ஓடி வந்துட்டீங்கள். ஜேசி 2115 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பு. சாந்தினி 1985 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பு. சரோஜினி அக்கா சரோஜினிக்கான புள்ளி 1946 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பு. ரோஜினி 1804 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். இறுதியா வந்தாலும் நிறைய புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். ரோஜினி, உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே வாழ்த்துக்கள். வாணி, உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். 10 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள் என்று. ஓ, யார் கதைக்கிறீங்க? நன்றி 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 நன்றி. முதல்ல வந்து பிறகு கீழே வந்து கீழே போய் திரும்ப ஓடி நான் கடைசியா நின்றேன். கடைசி கேள்வி எல்லாம் கடைசி 3லயும் 2 சரி எனக்கு கொண்டுதான் பிழை. அதனால எனக்கு 2 சரி. 30 கவனிக்க இல்ல. சரி, இதில் 10 பேர் இணைஞ்சிருந்தீங்க. எல்லாரும் வாங்க ஒரு தரம் வந்து இதில் தண்ணுங்கோ, ஒரு ஒத்துழைப்பு தாங்க எல்லாரும். இல்ல இப்ப செல்வியின் 5 புள்ளிக்குரிய கேள்வி இருக்குல்ல. ஆடு வெட்டுறதுக்கு முதல் எனக்கு தான் இந்த இது வச்சிருக்கிறீங்க. ஈரலம் மாங்காய் இதயமெல்லாம் கேட்கக்கூடாது. சரி, இப்பொழுது சரி வாணி, கேள்விகளில் ஏதும் டவுட் இருக்குதா? இல்ல, எனக்கு இல்ல. எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால், ஈரான் ஆசிரியர் நாள் வந்து இன்றைக்கு 2ஆம் தேதி 5ஆம் மாசம். ஈரான் டெஹ்ரான் தலைநகரம் பாக்குறேன். அது நான் வந்து இந்திய வரலாற்று பார்த்துருக்குறீங்க. அது பார்த்தேன்னா நான் என்னத்தை செய்யறது, ஏதோ உண்ட போடுவோம் மட்டும் போட்டேன். பார்த்தோம். ஓகே ஓகே. அது ஒரே ஒரு இதுதான் வந்தது. அது எனக்கு சரி, சரியா போடணும் வேண்டாம். 2ஆம் தேதி தான். சரியா? ஓகே, வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கான முதலாவது வரப்போற கேள்வி. இது ஏற்கனவே கேட்டிருந்த கேள்விகள் தான். அதில் சரி, இப்பொழுது
ஆஹ் பாணி, ஜெயமலருக்கு அடுத்ததாக வார நீங்கள் பாணி. இப்ப தாரண்டல்ல நீங்கள் சரி, நீங்கள் 5 நாடுகள் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. சரியா? எல்லோருக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. ஒவ்வொருவராக அந்த 5 நாடுகளும் சரியாக பெற வேணும் எனக்கு. ஓகேயா? ஓகே. உலகில புத்திசாலிகள் புத்திசாலிகள் இருக்கு 10 நாடுகள் வரிசையில முதல் சரி, செண்டுகளிலேயும் அப்படி தாரேன்னா எவ்வளவுத்துக்கு உங்களோட இது மூட வேலை செய்து பார்ப்போமா? சரி, புத்திசாலிகள் இருக்கின்ற நாடுகள் அடிப்படையில நீங்கள் 10 நாடுகள் வச்சிருக்கிறேன். அதில் 5 நாடுகள் உங்களுக்கான நீங்க சொல்லல. சரி, ஓகே. 5 சொல்ல வேணும் ஒரு ஆள். ஆமா. சரி. யார் முதல்? பாணி. நான் சொல்லவா? பொறுங்கோ பாணி. ஓகே. ஜெயமலருக்கு அடுத்தது வாணி தான் வார வேண்டபடியா. அடுத்த பத்மினி வர போறீங்களா? ஓமா. பத்மினி, நகுலவதி. தியானடைதல் உண்டாகும். எனக்கு 0 ஆனபடியா வரையில மற்றவ சொல்லட்டு. ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியாத. சரி, புத்திசாலிகள் இருக்கிற நாடு. சரி, மற்றவர்களும் வரலாம். சரி பாணி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. சீனா, ஜப்பான். பொறுங்கோ, கவனமாக கேளுங்கோ. புத்திசாலிகளோ? புத்திசாலிகள் இருக்கிற வரிசையில ஓகே முதல் இருக்கும் 10 நாடுகள். சரி, ஓகே. நீங்கள் அத கவனமாக இதாண்டீங்களா அங்கேயே சரியாக புறப்படுங்கவான் பிடிச்சு கொள்ளலாம். அதில் ஒரு கொஞ்சம் ஒரு நிமிஷம் வரும். ஒன்று புத்திசாலிகள். ஓகே. சரி, உங்களுக்கு முதலே நான் ஒரு ஹெல்ப் ஒன்று சொல்றேன். முதலே சொல்றேன், சரியா? ஒன்று மட்டும் வேற ஒரு கண்டத்தையோ நாட்டிலேயோ அதே சிந்திச்சு மற்ற எல்லாமே யூரோப்புக்குள்ள நீங்கள் 5 நாடுகள் சொல்லி பார்க்கலாம். சரி, ஒரு தடவை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாச்சு. சரியா? சரி, சொல்லுங்க வாணி. யூரோப்புக்குள்ளேயே யூரோப்புக்குள்ள இவ்வளோ புத்திசாலி இருக்கிறார்களோ? இருந்தபடியாத்தான் சண்டை பிடிக்கணும். யூரோப் 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 ரஷ்யா யூரோப்புக்குள்ள வருமா? என்ன ரஷ்யா? மற்றது நான் யூனிவர்சிட்டியில் வச்ச சொல்கிறேன். புருனே எங்கே இருக்குது? யூரோப் தானே. மற்றது இட்டாலி சொல்கிறேன். எங்கட நாட்டையும் சொல்கிறேன். புத்திசாலியால். அடுத்தது ஸ்பெயின் சொல்கிறேன். ரெண்டாவதா வரட்டா? நான் வரேன். பாருங்க, பத்மினி 4வது பேர் போட்டு இருக்கிறேன். நான் எத்தனை நாடு 5 நாடு சொல்லணுமா? வடிவாக கேளுங்க. சுவிஸ் உண்டு, அமெரிக்கா. அமெரிக்கா நீங்க சொன்னீங்க. அமெரிக்கா பொறுங்க. ஓகே, அமெரிக்கா, நெதர்லாந்து, அதுக்குள்ள பார்த்துட்டேன். ஸ்வீடன், ஜெர்மனி. ஓகே, சரி, 5 சொல்லியாச்சு. சரி, அடுத்த ஜெயக்கா. முதலாவது ஜெர்மனி, மற்றது பிரான்ஸ். ஓகே. மற்றது சுவிட்சர்லாந்து இல்லைன்னா நோர்வே. ஓகே. ஸ்வீடன். என்ன ஒன்று சொல்லுங்க. ஜெர்மனி முதல் நான் சொல்லிட்டேன். நீங்கள் கதை கேட்கக்கூடாது. நான் ஜப்பானை சொல்லி பார்க்குறேன். ஜப்பான். ஓகே. நகுலவதி சொன்னது சொல்லக்கூடாதா?
அது சொல்ல நீங்கள் அது உங்களோட விருப்பம் சொல்லுங்கன்னு சொல்லாவிட்டான்னு சொன்ன 10 நாடுகளை தான் கேட்டிருந்தேன். சரி. அப்ப எப்படி அத பொறுங்க எப்படி என்றால் 1 ஸ்வீ- 2 3 4 5 6 7 8 10. ஓகே சொல்லுங்க நீங்க. ஸ்வீடன், ஸ்வீடன், ம் ம் ஜெர்மனி, ம் இத்தாலி, ஓகே நெதர்லாந்து, ஆ மற்றது நோர்வே. நோர்வே. ஓகே அடுத்தவர் யார் சொல்ல போறீங்க? நான் வரவா? நேவிஸ் அக்கா ஓ, சொல்லுங்க. பின்லாந்து. பொறுங்க பொறுங்க வேற நெதர்லாந்தும் பின்லாந்து. இல்ல 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 பொறுங்க. வேற நகுலவதி கடைசியா சொன்னது நோர்வே என்ன? நோர்வே, நோர்வே. நோர்வே. ஓகே அப்பா யார் யார் அடிச்சா இது டேட்டா விட்டு? யார் அடிச்சா யூடியூப் பார்க்குறேன். ஓகே நேவிசாக்கா ஓ, நான் பின்லாந்து சொல்றேன். பின்லாந்து. ஓகே இந்த ஆசிய நாடுகளும் சொல்லலாமா? அது நீங்கள் எந்த நாடை சொன்னாலும் ஓகே. உங்களுக்கு விளங்கி இருக்கணும். நான் முதல் சொல்லி இருந்தேன் யூரோப்புக்குள்ளேயே தான் சொல்லுங்க. உண்டா மட்டும் வேற உண்டா சொல்லுங்க. இந்த செர்பியாவை சொல்றேன். செர்பியா, செர்பியா. பின்லாந்து, செர்பியா. ஆ மற்றது ஹாங்காங், கொங்கோங். தென் அமெரிக்கா, தென் அமெரிக்கா. மற்றது இன்னொன்று சொல்லணும்னே, ஓ நியூசிலாந்து. இப்ப நியூசிலாந்து எல்லாம் யூரோப்புக்குள்ள வந்துடுது. அப்ப அதெல்லாம் அல்ல சரி. அடுத்தது யார் சொல்ல போறீங்க? சொல்ல சொல்ல எத்தனைக்கிறவர்கள் யார்? சரோஜினி அக்கா சொல்லுங்க. அக்கா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வஞ்சால தள்ளின்னு சொல்லுங்க. சரோஜினி அக்கா என்ன? சுவிட்சர்லாந்து, ஃபின்லாந்து, நெதர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ். சரியா? 5 சொல்லிட்டேன். சரியா? ஓகே வேற யார் சொல்ல இருக்கிறீங்க? இப்ப இதுல சொன்ன இதுல யாராவது நீங்கள் முயற்சி செய்ய போறீங்களா வந்தவர்கள்? ஒன்று சொல்லாததுல ஒன்று பெல்ஜியத்தை சொல்லி பாக்குறேன். இப்ப உங்களோட சொல்ல சொல்லி என்னதா நீங்க சொன்ன நீங்க யாராவது சொன்னாலும் சொல்லுங்க ஒன்று சொல்லி. யாருக்கு சொன்னேன் நான்? இப்ப சொன்ன மாதிரி இருந்தது. சொல்லாதவர்கள் சொல்லுங்கோ. எனக்கு அது விளங்க இல்லை, மன்னிக்கவும். எனக்கும் கொஞ்சம் கால் குறவா கிடக்குது. ஜெசி இணைஞ்சிருந்தீங்கள். ஜெசி இணைஞ்சலாம். சிவமணி நீங்கள் முயற்சி செய்யலாம். லோஜினி சொல்லாத நாடுகளுக்கு நீங்கள் சொல்லலாம். சரி இப்பொழுது நீங்கள் சொன்ன நாடுகளை யோசிச்சு பாருங்கோ. சரி இப்படியே இருக்கவும். சரி மற்ற இன்னும் ஒரு கேள்வியை தருகிறேன். இதிலும் உலகில இருக்கிற விளைநிலங்கள் அதிகமாக இருக்கிற 5 நாடுகள். விளைநிலங்கள் தமிழ்ல பதிவா சொல்லி இருக்கிறேன். இப்ப நீங்க சொன்ன நாடுகளை நான் பிறகு திரும்பி பார்த்து சொல்றேன். வாணி கையை ஏத்திட்டீங்க, வெயிட் பண்ணுங்க. புத்திசாலிகள்ல முதலாவதாக பாருங்கள். அதுல சுவிஸ், 2வது பிரித்தானியா, 3வது அமெரிக்கா, 4வது நெதர்லாந்து, 5வது பெல்ஜியம், 6வது ஸ்வீடன், 7வது ஜெர்மனி, 8வது போலந்து, 9வது டென்மார்க், 10வது பின்லாந்து இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக செர்பியா, ஜப்பான், ஹங்கேரி, தாய்வான், இத்தாலி, தென்கொரியா அதுகள் இருக்கிறது. ஈரான், பின்லாந்து, கொங்கோங், இந்தியா, அப்படி ஒரு நாடு வரிசைகள் இருக்கிறது. ஓகே இப்ப நீங்கள் விளைநிலங்கள் சொல்லுங்க. வாணி 5 நாடை சொல்லுங்க. வாணி. இந்தியா, பாருங்க. இந்தியா. ஓகே இலங்கை. இந்தியா, இலங்கை. விளைநிலங்கள். ஓ இந்தியா, இலங்கை. அப்போதான் நீங்கள் என்ன முதல் சொன்ன நீங்கள்? ஓகே அது தவாறு
சீனா சீனா ஜப்பான் அதுதான் நிறைய ஜாமங்கள் வர்றது. என்ன ஒன்றும் நீங்கள் சொன்ன நாடுல இருக்கு. முதலாவதா நீங்கள் வாய் உயர்த்தின நாடே அதுதான். வேறு ஒரு நாடு சொல்லியிருந்தீங்கள், அங்கதான் அதிகமாக இருக்கிறது. இந்தியா சொன்னா, இலங்கை சொன்னேன் நான், ஜப்பான் சொன்னேன் நான், மலேசியா, என்ன ஒன்று சொல்லுங்க. இந்தோனேஷியா, மலேசியா, அப்புறம் குமளிய சிந்திங்கோ. ஆ குமளி குமளி குமளி. ஓகே, இட்டாலி சொல்கிறேன். இத்தாலி. வாழ்த்துக்கள். ரெண்டாவது யார் சொல்ல போறீங்க? நான் சொல்றேன். பத்மினி. ஒன்று சீனா. ரெண்டு சொல்லுங்க. மற்றது இந்தியா. இந்தியா. ஓகே. துருக்கி. துருக்கி. மொரோக்கோ. மொரோக்கோ. 1 2 3 4 ஒன்று சொல்லுங்க. விளைநிலங்கள் இலங்கையை சொல்லுவோம். இலங்கை. சரி, அடுத்தது ஏக்கா. அமெரிக்கா, வங்காளம், வங்காளம், வடகொரியா, எத்தனை லீட்டர்? 3 லீட்டர். அடுத்தது சொன்னது சொல்லக்கூடாதாக்கம் என்ன? அதான் இல்ல, நீங்கள் நான் உங்களுக்கு 5 சொல்ல சீனா, சீனா, தாய்லாந்து, தாய்லாந்து. நகுலவதி இல்ல, நகுலவதி நகுலவதி வந்துட்டேன். சொல்லுங்க. நான் ரஷ்யா, சீனா, ஓகே, கனடா, மற்றது அமெரிக்கா, ஓகே, இந்தியா. சரியா? அடுத்த ஆள் மிகச்சிறப்பு. சரோஜினி அக்கா. சரோஜினி. கேக்குது கேக்குது. சீனா, அமெரிக்கா, பிரேசில், இந்தியா, ரஷ்யா. பொறுங்க. நீங்க அக்கா ஒருக்கா புதிய பொறுத்து கொள்ளுங்க. நீங்கள் சீனா, பிரேசில், ரஷ்யா சொல்லியிருந்தீங்கள். அடுத்தது சொல்லுங்க 2 நாடு. ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க. சொன்னதை திருப்பி ஒருக்கா சொல்ல விட்டுட்டு சொல்லுங்க பாணி. சீனா, அமெரிக்கா, அமெரிக்கா, பிரேசிலா? ஓகே. இந்தியா. இந்தியா. ஓகே, சரி, நன்றி. நான் இருக்கிறேன், நீங்க எனக்கு கேள்வி தெரியல. நன்றி 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 சரோஜினி அக்கா. நேவிஸ் அக்கா, கேள்வி இருக்கா சொல்றீங்களா செல்வி? உலகில விளைநிலங்கள் இருக்கிற 5 நாடு சொல்ல சொல்லுங்க. விலங்கினங்கள் இருக்கிற நாடா? விளைநிலங்கள். விளைநிலங்களா? கனடா, ஜெர்மனி, ரஷ்யா, இத்தாலி, மற்றது உலகில இந்தியா. சரி, வேற மற்றவர்கள் சொன்னவர்கள் சொல்லாதவர்கள், சொல்லாத ஒரு ஆட்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது. யாராவது நீங்கி சொல்ல போறீர்களா? இல்லாவிட்டால் அப்படியே நாங்கள் நிறுத்துறதுக்கு உங்களுக்கான 1 நிமிஷம் தரலாம். யார் சொல்ல இருக்கிறீர்களா? ஓகே, நான் ஒன்று சொல்றேன். இல்ல, சொல்லாத வந்துட்டு. ஓகே. ஓகே, சரி. இப்ப விளைநிலங்களை நான் திருப்பி மறுவலையரப்புல எல்லாத்தையும் பார்த்துட்டு புள்ளி போடுவேன்.
முதலாவதாக இருக்கிறது இந்தியா. ஓகே 10.8 வீதம் உலகில் விளைநிலங்கள் அதிகமான இந்தியா. இரண்டாவது அமெரிக்கா 10.3 வீதத்தில் இருக்கு. மூன்றாவது சீனா 8.7, ரஷ்யா 7.9 வீதம், பிரேசில் 4.4 இதுல இருக்குது. சரியா? இதுதான் இந்த நான் அஞ்சும் சரி. பிறகு நான் மறுமொழியில எல்லாத்தையும் பார்த்து கொள்றேன். ஓகே சரிதானே? சரி. சரி. இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகன் அவர்களுக்கும், கலந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும், ஆகாஷ் லைட்டிற்கு உதவி புரியும் அருண்குமார் அவர்களுக்கும், இணைந்து சிறப்பித்து இதில் வெற்றி தோல்விக்கு அப்பால் இணைந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியினை தெரிவித்து, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மீண்டும் கேள்விக்கணை நிகழ்வோடு சந்திக்கின்றேன். நன்றி அன்புறவுகளே. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. உங்கள் தேடுதல்களுக்கும் பணிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். சும்மா விஷயம் இல்லை, கேள்விகள் எடுத்து அது சரியா பிள்ளையாண்டு பார்த்து திரும்ப ஆலோசனை எல்லாம் செய்து அதை நேரம் விடைகளை எடுத்து ஒத்துழைப்பு தரும் உங்கள் பிள்ளைக்கும் நன்றி, வணக்கம். சரியான விடைய விட புள்ளையான விடியல் எடுக்கிறது இவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க.